தொடக்க பள்ளிகளில் குழந்தைகள் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. எங்கு இந்த தடை, எதனால் என்று விரிவாக பார்க்கலாம். நார்வே நாட்டில் 1990களில் வகுப்புகளில் கம்ப்யூட்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. 2010 முதல் ஐபேட் பயன்பாடு அதிகரித்தது. குறிப்பாக புத்தகங்கள், நோட்டுகளை சுமந்து வருவதை குறைப்பதற்காக இந்த ஐபேட் பயன்பாடு ஊக்குவிக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட பெரும் மாற்றங்கள், பின்னடைவுகளை அந்நாட்டு கல்வித்துறை புள்ளி விவரங்களோடு சேகரித்துள்ளது. குறிப்பாக தேர்வுகளில் மதிப்பெண்கள் பெருமளவில் சரிந்ததை அடுத்து 2024ஆம் ஆண்டு பள்ளிகளில் ஸ்மார்ட் போன்களுக்கு தடை விதித்து நார்வே அரசு உத்தரவிட்டது. பள்ளிகளில் குழந்தைகள் நல்லொழுக்கத்தோடு நடந்து கொள்ள வைப்பதற்காக ஆசிரியர்களுக்கு அதிக அதிகாரங்களும் தரப்பட்டன. இந்நிலையில் பள்ளி அளவிலேயே குழந்தைகள் எழுத, படிக்க, கணக்கு போடுவதற்கு சிரமப்படுவதும், தேர்வில் சிரமப்படுவதையும் பார்த்த நார்வே அரசு தொடக்க பள்ளிகளில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் கற்றலில் குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்படும் என்று நார்வே அரசு கூறியுள்ளது. கற்றலின் முக்கியமான கட்டங்களை AI காரணமாக எளிதாக கடந்து விடுவதால் அவர்களின் சுய அறிவு வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக நார்வே பிரதமர் ஜோனஸ் கர் ஸ்டோர் தெரிவித்திருக்கிறார். பள்ளிகளில் குழந்தைகள் எழுத, படிக்க, கணக்கு போட கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் என்று தெரிவித்துள்ள ஸ்டோர், வரும் ஆகஸ்ட் மாதம் புதிய கல்வியாண்டு தொடங்கும் போது தொடக்க பள்ளிகளில் AI பயன்பாடு தடை அமலுக்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பின்படி 6 முதல் 13 வயது வரையில், அதாவது 7வது கிரேட் வரை AI பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. 14 முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் ஆசிரியர்களின் கண்காணிப்பின் கீழ் மட்டும் AI பயன்படுத்தலாம் என்று நார்வே கல்வித்துறை கூறியுள்ளது. 17 முதல் 19 வயது வரையிலான மாணாக்கர்கள் அடுத்த கட்ட கல்வி மற்றும் வேலைக்காக AI எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பள்ளிகளில் முன்பு டேப்கள் பயன்படுத்தப்படுவதற்கு செலவிடப்பட்ட தொகைக்கு பதிலாக இப்போது புத்தகங்கள் வாங்க அதிக நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நார்வேயில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்த தடை விதிக்கும் திட்டத்தை கடந்த ஏப்ரல் மாதம் அந்நாட்டு அரசு அறிவித்திருந்தது.